இப்போ நான் ஒரு பொண்ணை எனக்கு நல்லா தெரியும், என் ஃப்ரெண்டு தான், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அவங்கள்ட்ட கேட்க கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னா தாராளமாக கேட்கலாம். கடன் சம்மந்தப்பட்டது மட்டும் வட்டிக்கு பணம் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துடக்கூடாது. அதில் மாத்திரம் கொஞ்சம் கவனம்ங்கிறது இவங்க தேவை. இந்த கன்னிராசிக்கு குரு 11ஆம் இடத்துல தானே இருக்கிறான்னு ஒரு கேள்வி இருந்தாலுமே, அந்த குரு 11ல் இருக்கும்போது லாபத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இரண்டாவது திருமணம்ங்கிறது நடக்கலை, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறவங்களுக்கு, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாம் திருமணத்திற்குண்டான யோகம். கன்னிராசியோட இந்த வருடம் வர குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஸோ என்ன மாதிரி மாற்றங்களை அவங்க வாழ்க்கையில கொண்டு வருதுங்க? இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்துல சூப்பரா இருக்கிறாரு. இந்த முதல்லயே இந்த கடகராசிக்கு சொன்னோம், திருமணம் சார்ந்த உறவுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். அதே மாதிரி இந்த கன்னிராசிக்கும் திருமணம் சார்ந்த உறவுகள் நிஜமாலுமே நல்லா இருக்குது. இந்த காதல் திருமணத்தை அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு. போராட்டமான நிறைந்த வாழ்க்கை, அதுலேருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்குது. நான் என்ன ட்ரை பண்ணாலும் நடக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. ப்ரமோஷன் தடைபட்டவர்களுக்கு, கன்னியா ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் தரக்கூடிய காலமாகவே இங்கே இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம்ங்கிறது நடக்கலை, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றவங்களுக்கு, இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் திருமணத்திற்குண்டான யோகம். நண்பர்களே, இப்போ நான் ஒரு பொண்ணை எனக்கு நல்லா தெரியும், என் ஃப்ரெண்டு தான், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அவங்கள்ட்ட கேட்க கொஞ்சம் பயமா இருக்குதுன்னா தாராளமாக கேட்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குரு 11ல் இருந்து 7ஆம் அதிபதி குரு 11ல் இருந்து லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வீடு மன யோகம் அப்படிங்கிறது சூப்பரா இருக்குது. வருமான லாபம் அப்படிங்கிறது கொடுக்குது. அதே மாதிரி குடும்பத்தினால மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. சில இடங்கள்ல தடைப்பட்ட நிகழ்வுகள்னு சொல்லுவோம், அது சுபமாகவே நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இங்க கொடுக்குது. நிலம் சார்ந்த அமைப்பு மாத்திரம் கொஞ்சம் கவனம்ங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். குடும்பத்திலேருந்து யாராட்டி பணம் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம தாராளமாக செலவு பண்ணணுங்கிற ஒரு தன்மை இருக்குது. என்ன பண்ணுவோம்னா, பணம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செலவு பண்ணுவோம்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். அதுல மட்டும் கவனம்ங்கிறது இவங்களுக்கு இங்க சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் விஷயங்கள் பார்க்கும்போது அவங்க பிஸ்னஸ் இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த குரு பயிற்சியில் ஆரம்பிச்சிடலாம், அடுத்த குரு பயிற்சியில் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்களே. இந்த வருட குரு பயிற்சியில் அவங்க தொழில் ஆரம்பிக்கலாமா? தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத விட, இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி செய்த தொழிலில் லாபம் அப்படிங்கிறது இப்போ இருக்கும். ஏதோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வருமானம் எந்த விதத்துல மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பணம் லேக்காக இருக்குது, இப்போ அது கிடைக்குமான்னா, இப்போ அந்த பெரும் பணம்ங்கிறது நான் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வெளியிலேருந்து வர வேண்டியது இருக்குது, அது வருமானம் வரும். கடன் சம்பந்தப்பட்டது மட்டும் வட்டிக்கு பணம் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துடக்கூடாது. அதில் மாத்திரம் கொஞ்சம் கவனம்ங்கிறது இவங்க தேவை. அதே மாதிரி அண்ணனால பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அண்ணன் கேட்டாலும் சரி, அதே மாதிரி குடும்பத்துல யாராட்டி உறவுகள் பணம் கேட்டாலும் சரி, இவங்க கொடுக்கக்கூடாது. சிலருக்கு பென்ஷன் அப்படிங்கிறது வரும், அதை என்ன பண்ணுவாங்கன்னா கை மாற்றி விட்டுருவாங்க. அதை தயவு செய்து இந்த காலகட்டத்தில் அதை பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட் அறவே கூடாது அப்படிங்கிறத இந்த கன்னியா ராசிக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த கன்னி ராசிக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சனி பகவான் தான். அவர் 7ல் உட்காந்து ஃப்ரெண்டுக்கு அது லாபமாக அமையும். அப்போ நண்பர்கள் மூலமாக தூண்டுதல், அந்த ஷேர் மார்க்கெட் மூலமாக வருமானம் வரும். அதை இவங்க செய்யக்கூடாது. செஞ்சாலே பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட் மாத்திரம் இங்கே கூடாது. வட்டிக்கு பணம் விடுறது அப்படிங்கிறது கூடாது. பணத்தை கைமாற்றி விடுறேன், அடுத்த வருஷம் எங்கள் அண்ணன் தருவான், 6 மாசத்துல தருவான்னா கூடாது. நண்பர்கள் அப்படிங்கிறதும் பயன்படுத்தக்கூடாது. சித்தப்பா கேட்டாங்க அப்படின்னு செய்யக்கூடாது. அதே மாதிரி தொலைதூர பயணம், ஒரு டூர் போறேன் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம், அதுல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஓகே மேம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குற முறைகளும் இந்த பண வரவு அப்படிங்கிறது இந்த ராசி குருப்பெயர்ச்சியில எப்படி இருக்கு? பண வரவுங்கிறது நான் முன்னாடி செய்ததாக இருந்ததுன்னா எனக்கு லாபமாக இருக்கும். புதியதாக செய்யும்போது கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. இந்த கன்னி ராசிக்கு குரு 11ஆம் இடத்துல தானே இருக்கிறான்னு ஒரு கேள்வி இருந்தாலுமே, அந்த குரு 11ல் இருக்கும்போது லாபத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய காலமாகவே இருக்கும். ஏன்னா நீர் ராசியில குரு இருக்கிறது சிறப்பானா, உச்ச குருவாக இருப்பது சிறப்பு. ஆனா கன்னி ராசிக்காரர்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, நானும் என் தொழிலும் அப்படிங்கிறது ஒரே கிரகம் தான். அப்ப தொழில போட்டா லாபம் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு முன் திட்டமிடுதல் அப்படிங்கிறது இல்லாம, எந்த முயற்சியும் இல்லாம ஒரு செயல் செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டது தான் அதிகம்.
நீ 10 ரூபா போடு 100 ரூபா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை நண்பர்கள்ட்டேந்து வரும். அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் மறுபடியும் மறுபடியும் இதை பதிவு பண்றது. ஓகே மேம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு கண்டிப்பா இந்த கேள்வி நாங்க கேட்கணும். கன்னிராசிகள் அப்படின்னாவே வந்துட்டு அந்த தொழில்லையும் ரொம்ப அதிகமாகவும் முன்னேற்றம் கொடுக்குறவங்களாகவும், கல்வியில வந்துட்டு ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிற மாதிரி தான் நாங்க பார்க்குறோம். இந்த குரு பயிற்சியில அவங்க கல்வி முறை அடுத்த கட்டத்துக்கு போகறதுக்கு வந்து எப்படி இருக்கு? இந்த குரு பயிற்சியில கல்வி முறைங்கிறது நல்லா இருக்குது. ஆனா இப்போ ஒரு குழந்தை வந்து நான் வந்து ஆடிட்டிங் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் செக்ஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட கல்விக்கு. ஆனா அவங்க படிக்கக்கூடிய கல்விங்கிறது எதிர்காலத்துல வேற கல்வியா இருக்கும், வேற தொழிலாக அப்படிங்கிறது அறிக்கும். படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக கன்னிராசிக்காரர்கள் முடிவெடுப்பது சரி. ஏன்னா அவசரப்பட்டு ஒரு முடிவுங்கிறது எடுக்கக்கூடாது. இவங்க ஜாதகத்திற்கு முயற்சி ஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அவர் அஷ்டமாதிபதி யாரு அப்படின்னா அதே செவ்வாய் பகவான். தான் எடுக்கக்கூடிய முயற்சி இவங்களுக்கு கை கொடுக்குமானா கொடுக்காது. கல்வியும் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் தான். பாக்கியம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் தான். பாக்கியத்திற்காக ஒரு கல்வி எடுத்து படித்தேன், அது எனக்கு சப்போர்ட் பண்ணது. இவங்க நேரத்துக்கு இவங்களுக்கு அந்த கிளாஸ், இவங்களுக்கு அந்த சீட்டு அந்த காலேஜில் இடம் கிடைக்குமானா கிடைக்கும். எங்கேயும் போய் தேட வேண்டாம், பக்கத்துலேயே வான்னு சொல்லி இடம் கொடுப்பாங்க. ஆனால் நாளைக்கு அதை வச்சு நான் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது அவங்க ஜாதகம் தான் சொல்லும். நிறைய பேருக்கு பார்த்ததுல கன்னியா ராசிக்காரர்களுக்கு படிப்பு அவங்களாக ஒரு படிப்பு தேர்ந்தெடுத்தாங்கன்னா இங்க சரியாகிறது இல்லை. அதே மாதிரி தேடி வந்த காலேஜ் சந்தர்ப்ப சூழ்நிலையால இதை படிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. இந்த குரு வந்து இவங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல உட்கார்ந்ததுனால ஒரு அழுத்தத்தை கொடுக்கறாருன்னா கொடுக்கறாரு. பணம் செலவழித்து படிக்கிறோம், ஆனா அது எனக்கு இது பயன்படுமா? சிலர் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த மெடிக்கல் சீட் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க, நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது இனி அவங்க மெடிக்கல்ல போய் சேர்ந்தாலும் பாதியில வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அப்ப வெளியில போய் படிக்கிறவங்க பணம் கொடுத்து செலவு செய்து படிக்கக்கூடிய நண்பர்கள் உங்க ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் படிக்கணும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு தற்போது சரியா இல்லை. இதற்கு பிறகு நவம்பர் மாசத்துல கோச்சார ராகு கேது பயிற்சிங்கிறது வர்றாரு. ராகு வந்து உங்க ஜாதகத்திற்கு கன்னியா லக்னத்திற்கு 5ஆம் இடமான மனம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வரும்போது ஒரு ஆசோலேஷன் மைண்ட் அப்படிங்கிறது ஏற்படுத்துவாரு. படிப்பை மாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து படிப்புல மட்டும் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோளா இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே மேம். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இந்த குரு பயிற்சியினால வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் கஷ்டம் வருமா, உடல்நிலை சம்மந்தப்பட்டு ஏதாச்சும் நான் டாக்டர்கிட்ட பார்ப்பேனா, இது மாதிரி நோய்கள் எனக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இந்த குரு பயிற்சியும் அப்படி ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுக்க போதா? கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா வயிறு சார்ந்த உபாதை அப்படிங்கிறது இருக்கும். நீங்க குரு அமர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்கு 11ஆம் இடம். அவர் பார்க்கக்கூடிய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கன்னியா ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறாரு, அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்கறாரு. 3ங்கிறது கழுத்து சம்பந்தப்பட்டது, அதுல பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். 5ங்கிறது மேல் வயிறு சம்பந்தப்பட்டது, குடல் சம்பந்தப்பட்டது, அதுல பிரச்சனை கொடுப்பாரானா கண்டிப்பாக பிரச்சனை கொடுப்பாரு. இந்த 2 உடல் உறுப்புகள் அப்படிங்கிறது கவனமாக பார்த்துக்கணும். இப்போ சாப்பிடும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, அதை இவங்க சாப்பிடாம இருந்தாலே இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடக்கும். அதே மாதிரி சிலர் டீ அடிக்கடி குடிப்பாங்க, அது அவங்களுக்கு உடல் உபாதை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி வயிறு சார்ந்த உபாதைங்கிறது இருக்கும். வயிறு வந்து ஊதும்னு சொல்லுவாங்க தெரியுமா, நல்லா அழகா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும் ஊதும், கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிறத பார்வை வரும். சிலருக்கு அல்சர் வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். உடல் நலம் கவனம்னா இதை மட்டும்தான் கவனம். கொழுப்புணவுகள் அப்படிங்கிறது தவிர்ப்பது சிறப்பு. ஒரு 45-50 வயசுல ஆகுறாங்க, சுகர் வராம பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்துல அந்த நெய் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்த்துனாலும், இல்லைன்னா கொழுப்பு சார்ந்த உணவுகள் நட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துனாலே, பதாம் பிஸ்தா அதெல்லாம் தவிர்த்துனாலே சிறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. கன்னியா ராசிக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த உணவுகள்ல மட்டும் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும், அதில் மட்டும் கவனம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே மேம். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துட்டு வழிபாடு முறைகள் வந்து பொதுவாக கன்னிராசி வந்து இந்த கன்னிமார் தெய்வங்களையும் அம்மன் வழிபாடையும் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சிக்கு எந்த மாதிரி வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க மேம். இந்த குரு வந்து இந்த கன்னி ராசிக்கு வந்து ஹயக்ரீவர் வழிபாடுங்கிறது பண்ணலாம். அதை இவங்க பண்ணாலே இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஹயக்ரீவருக்கு வந்து வழிபாடு பண்ணாலே நல்லா இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வாராகி தேவிக்கு வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடுங்கிறது பண்ணலாம் பஞ்சமி நாள்ல. இதற்கு முன்னாடி நம்ம வீடியோல கூட பேசியிருப்போம். மாதுளம்பழம், மதுரக்கிழங்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலே அவங்க வாழ்க்கையில மாற்றம் வருமானா மாற்றம் வரும். மஞ்சள் மாலை, குருனாலே மஞ்சள் கலந்த மாலை அப்படிங்கிறது வாங்கி கொடுக்கலாம். தேன் வாங்கி சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு
உணவுக்கு அப்படிங்கிறது கொடுக்கலாம், நிறைய மாற்றத்தை கொடுக்கும். இது வருமானம் சம்பந்தப்பட்டது, படிப்பு சம்பந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. கன்னி ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை கொடுக்குமானா கொடுக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த லாபத்தை இவங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இதை கடைபிடித்தாலே போதும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே மேம். கன்னி ராசிக்கு இந்த வருடம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு குரு பயிற்சினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உங்க தொழிலையும் சரி, உங்க கல்வியிலும் சரி, நீங்க நினைச்சதை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மேம் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து துலாம் ராசியோட இந்த வருடத்துக்கான குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நன்றி மேம். ஸோ கன்னி ராசிக்கான குரு பயிற்சி வந்து நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.